ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தழை புதினா வச்சு ஒரு புலாவ் பண்ணலாம். அதுக்கு நம்ம பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா தழை சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வறுத்த நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூனு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இது கலந்து ஒரு எண்ணெய் வெளியே வர கொஞ்சம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ நான் சாதம் நம்ம வீட்டில் டெய்லி வைக்கிற அரிசி தான் வடித்து 2 டம்ளர் வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தில் சேர்த்து கலந்தோம்னா சூப்பரான க்ரீன் ரைஸ் ரெடி ஆயிடும். லஞ்சுக்கு கூட லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.